நீ காற்று நான் மரம் என்ன சொன்னாலும் தலையாட்டுவேன். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களை நன்றியுணர்ச்சியோடு இங்கே பதிவு செய்கிறேன். பாத்தீங்களா சார், அழ விடுறான் அப்பால போனாலும் அஷ்டமத்து சனி அக்கல்ல பூந்துக்கிறான். அக்கல்ல இருக்கிறது அதெல்லாம் பாடி ஸ்ப்ரேவா கைய விடுறான். பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் சமூகத்தில் பின்தங்கிய மக்களுக்கும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் ஓபிசி கமிஷன் என்று வைத்து என்ன அப்படி பாக்குறீங்க? என் மேல சந்தேகமா அதற்கு அரசு அங்கீகாரத்தை கொண்டு வந்த கான்ஸ்டிடியூஷனல் இம்பார்ட்டன்ஸ் கொண்டு வந்தார். அதற்கு எதிர்த்து ஓட்டு போட்டவர்கள் காங்கிரஸ்காரர்கள். அட கிறுக்கா, பொற மாசத்துல பிறந்தவனே, எதையும் முழுசா கேட்டு போங்கடா, ஏன்டா அவசரப்படுறீங்க? மண்டல் கமிஷனை எதிர்த்து பேசியவர்கள் காங்கிரஸ்காரர்கள். என்னடா நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? ஏன் ஆளை பார்த்தா உனக்கு அப்படி தெரியுதா, இல்ல என்ன பார்த்தா இப்படி தெரியுதா? பிச்சு புடுவோம் பிச்சு. ஆனால் இன்று செல்வ பெருந்தகை போன்றவர்கள் காலதாமதமானது என்று சொல்கிறார்கள். உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. சொல்லு. திராவிட முன்னேற்ற கழகம் 2020-21 ஆட்சி வந்த உடனேயே தமிழகத்தினுடைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தொடர்ச்சியா ஒரு விஷயத்தை வச்சார். சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு உடனடியாக நடத்த வேண்டும் அப்படின்னு சொன்னார். தாமதமாக எடுத்த முடிவல்ல, பிரதமர் தாமாகவே எடுத்த முடிவு இது. இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றான். 2019 நாடாளுமன்ற தேர்தல் வந்தப்ப இதே பீகாருடைய நிதிஷ்குமார் அவர்கள் இந்தியா கூட்டணியில் இருந்தப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் நிதிஷ்குமார், ராகுல் காந்தி 3 பேர் தீர்மானம் போட்டாங்க. இந்த தீர்மானத்தின் வழியாக இன்றைக்கு அவர்கள் சொல்றார்கள், நாங்க கணக்கெடுப்பு நடத்த போறோம். 2021 நடத்தப்பட வேண்டியது இன்னைக்கு கரோனா போன்ற பெருந்தொற்று இந்த நாடு பல பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருந்தது. கதை விடாத. தகுந்த நேரத்தில் அந்த முடிவு எடுக்கப்படும் சொன்னாங்க. பிஜேபி ஆட்சி வந்த உடனே இதுதான் நீங்க சொல்ற அந்த தகுந்த நேரத்தை தான் பீகார் சட்டமன்ற தேர்தல்னு அவங்க சொல்றாங்க. எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயம் அவங்களுக்கு இன்னும் சொல்ல போனா சுதந்திரம் அடைந்ததற்கு பின்பு சாதி வாரியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பது இதுதான் முதல் முறை. இதற்கு முன்னால் காங்கிரஸ் ஆட்சி காலத்துல சாதிவாரி கணக்கெடுப்பு மறுக்கப்பட்டது. எடுக்கப்பட்ட சாதிவாரி கணக்கெடுப்பும் வெளியிடப்படவில்லை. 2019 மகாராஷ்டிரா அரசு உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடருது. அந்த வழக்குல 2011 காங்கிரஸ் ஆட்சி இருந்தப்ப எடுக்கப்பட்ட அந்த சர்வே முடிவுகளை வெளியிடுங்க அப்படின்னு சொன்னப்ப, அதில் ஏற்பட்ட சாதிவாரி கணக்கெடுப்பு வெளியிடுங்கன்னு சொன்னப்ப நாங்க வெளியிட மாட்டோம்னு மறுத்தது இதே பாஜக அரசு. இவங்க எல்லாம் ஒரு பெரிய மனுஷனுங்க, இவங்களுக்கு எல்லாம் ஒரு பேண்ட் கோட்டு. இதுவரைக்கும் தொடர்ச்சியாக இத்தனைக்கும் மகாராஷ்டிரா அரசு என்ன கேட்டுச்சுன்னா, 2011 எடுக்கப்பட்ட சர்வேயின் முடிவின் அடிப்படையில் சாதிவாரி கணக்கெடுப்பை வெளியிடுங்க, அதுலயும் எடுக்கப்பட்டது அதை வெளியிடுங்கன்னப்ப வெளியிட மறுத்துட்டாங்க. ஆனால் இவ்வளவு குறைகளை வைத்துக் கொண்டு நாங்க சொன்னதுனால்தான் என்று திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் சொல்வதெல்லாம் வேடிக்கை. நீ எந்த டயலாக் எந்த மாடுலேஷன்ல எப்படி மூஞ்ச வச்சுட்டு பேசணும் எனக்கு தெரியும்டா. ஏனென்றால் இவர்களுக்கு அதை சொல்லுகின்ற அதிகாரம் கிடையாது. ஏனென்றால் அதிகாரப்பூர்வமாக இன்று சாதிவாரி கணக்கெடுப்போடு சேர்ந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அறிவித்திருக்கிறார். இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கேயாவது போய் காந்தியே வந்தாலும் சாட்டையோட தான் பிரதமர் அகிம்சை வழியா சாட்டை வழியாக. இதுதான் உன்னுடைய பெரிய அத்தை தங்கம், மேட் இன் இந்தியா. இது உன்னுடைய சின்ன அத்தை புஷ்பம், மேட் இன் சைனா. இல்ல, அதாவது நாடு என்று வரும்பொழுது அகிம்சை வழி. என்ன போக்கு எதிர்கட்சியார் என்ன நினைப்பா? வெளிநாட்டில் இருந்து நமக்கு வருகின்ற தொந்தரவு என்று வரும்போது சாட்டை வழி என்று தான் சொல்லுவேன். அதால தெரியுது உங்க விஞ்ஞானமே விஞ்ஞானம். தீவிரவாதம் என்று வரும்பொழுது சாட்டையடி. எனக்கு வர ஆத்திரத்துக்கு உங்க எல்லாரையும் சூளத்தாலேயே குத்தி மூலத்தை வர வச்சிருவேன். வந்துட்டாயா நீ மழை நான் பூமி எங்க விழுந்தாலும் எழுதிக் கொள்வேன். கிட்னி ஸ்பெஷலிஸ்டுக்கு சந்தோஷம் கொடுக்கறது என்னன்னா, மனைவியோட பிறந்த நாள் கிடையாது, குழந்தைகளோட பிறந்த நாள் கிடையாது, மனநாள் கிடையாது. டிரான்ஸ்பிளான்ட் பண்ண கிட்னில வர முதல் டிராப் யூரின் தான் அவங்கள சந்தோஷப்படுத்தும் நான் சொல்லுவேன். ரொம்ப வாடுறானே. மேடமோட பிறந்த நாள் ஜூன் 52. பாரு எவ்வளவு பெரிய மனுஷன். நான் என்னப்பா பண்றது? என்னைக்கு எங்க அப்பா இந்த நான்சென்ஸ கையில புடிச்சு கொடுத்தானோ அன்னைக்கு இருந்து பீட ஒராசிட்டே இருக்கு பாரு. I love you, love.
அப்ப என்னை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? உங்களை பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா? தேங்க்யூ. சௌந்தரராஜன் என் பெயரில் பாதி மட்டுமல்ல, என் உயிரிலும் பாதி. பொய் சொல்றீங்க. என் உயிரிலும் அக்கறை, என் உணர்விலும் அக்கறை, என் உணவிலும் அக்கறை, ஒட்டு மொத்தமாக என் மீது அக்கறை. நீங்கள் என் வாழ்க்கையின் சக்கரை. கடந்த 40 வருஷமா இல்ல 23 வருஷமா ஒரு திட்டம் போட்டேன். அந்த திட்டத்துடைய விளைவுதான் இந்த புரட்சி திருமணம். ஐயோ, நோட் பண்ணுங்கடா. நீங்க வந்து அவங்களுடைய லைஃப்ல நிறைய ஹெல்ப்ஃபுல்லா இருந்தீங்க ஜேர்னில அப்படின்னாங்க. ஒண்ணு இல்ல சார். இல்ல பரவாயில்ல, நுனி நாக்கு வரைக்கும் வந்துருச்சு, சொல்லணும்னு தோணுது சொல்லு. இல்ல அது என்னோட இருக்கட்டும் சார். இல்ல பரவாயில்ல சொல்லுப்பா. இதுக்கு பங்கேற்றேன் என்பதை விட எங்கும் தடையாக இருந்ததில்லை. என்ன பொறுத்த வரைக்கும் சொல்றேன், எனக்கு யாரும் வேட்டு வைக்க முடியாது, நானே வேட்டு வச்சுக்கிட்டா தான் உண்டு. இயற்கை நிகழ்வுகளில் வந்து கடினமான முடிவுகள் அப்படிங்கிறப்போ இந்த கவர்னர் பதவி விட்டுட்டு வர்றப்போ ஒரு கடினமான முடிவு தான். சினிமா கேட்போம், நம்ம விரும்புகிறோமோ இல்லையே, அது என் மேல் ஆட்டோமேட்டிக்காக வந்தது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பென்ஸ் கார்னா எனக்கும் பென்ஸ் கார். இவங்களுக்கு எப்படி முன்னால புரோட்டோகால் வெஹிக்கிள் போகுமோ அது மாதிரி அப்போலோ போறப்ப எனக்கும் ஒரு புரோட்டோகால் வெஹிக்கிள் போகும். டேய் அழகேசா, நான் கூட உன்னை என்னமோன்னு நினைச்சேன்டா. இந்த எவர்திங் ஏகாம்பரத்தை விட ஒரு ஸ்டெப் மேல போயிட்டடா. பின்னாலேயே 2 போலீஸ்மேன் வந்து செக்யூரிட்டி வருவாங்க. கிளினிக் வாசல்ல உட்காந்துட்டு ஒவ்வொரு பேஷண்ட்டையும் செக் பண்ணி தான் வெளியே விடுவாங்க. Why black? Sham black. நான் வர்றப்ப வந்து 0 டிராஃபிக் வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னா 0 டிராஃபிக் ஹஸ்பண்டுக்கும் எலிஜிபிள். கவர்னர் பதவி விட்டுட்டு வர்றப்போ ஒரு கடினமான முடிவு தான். அவங்க அதுவும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் முன்னாலேயே சொல்றாங்க. அவங்க இந்த மாதிரி சொன்னோடனே எனக்கு ஒரு ஷாக்காக தான் இருந்தது. ஏன்னா கவர்னரோட ஹஸ்பண்ட் அப்படிங்கிற பிரிவிலேஜ் நம்ம விரும்புறமோ இல்லையா, அது என் மேல் ஆட்டோமேட்டிக்கா வந்து. எவ்வளவு நடிச்சாலும் உனக்கு 1500 ரூபா தான் பேமெண்ட். இப்ப புதுசா அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க, 100 ரூபாய் ஏத்துவாங்க, 1600. பப்ளிக் ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய மனைவி அவங்க வந்து எல்லா பேரும் ரொம்ப ஃபெமிலியரான ஒரு பேர், டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ரெஃபர் பண்ணி சொல்றது உங்களுக்கு ஒரு நாள் கூட என்ன நம்மள ரெஃபர் பண்றாங்க அப்படின்னு பட்டது இல்லையா? எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். நான் விளையாட்டை சொல்றது உண்டு. சில பேருக்கு வந்து ஹஸ்பண்ட் பேரை சொன்னாதான் ஒய்ஃப் தெரியும், சிலருக்கு வந்து ஒய்ஃப் பேரை சொன்னாதான் ஹஸ்பண்ட் தெரியும். அதனால இதுல வந்து எனக்கு அதாவது சாரி வாங்க போனா பிளவுஸ் ஃப்ரீங்கிற மாதிரி ஒரு அளவுக்கு மேல பண்ண. சில நேரங்களில் டிவி ப்ரோக்ராமுக்கு எங்கேயாவது போனாங்கன்னா அவ்வளோ உட்காந்துருந்தா அவங்களுக்கு காட்டுறப்ப என் முகத்தையும் சேர்த்து காட்டுவாங்க. அது சாரி வாங்கினதுனால பிளவுஸ் ஃப்ரீ. இந்த மாதிரி ட்ரெஸ் எங்க இருந்து வாங்குறீங்க இதெல்லாம்? நீங்க வடிவேல் மாதிரி ஒரு தடவை போற ட்ரெஸ் இன்னொரு தடவை போட மாட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். ரிப்பீட் ஆகிறது எனக்கு பிடிக்காது. அட பாவி, உலகமே நாறுதேடா, இந்த வாயை வச்சுட்டு எப்படா நீ வாடுற? பேச்சிலே ரிப்பீட் பிடிக்காது, சாரிலே ரிப்பீட் பிடிக்காது. பொய் சொல்றீங்க. இல்ல சின்ன வயதுல இருந்தே ஒரு உடை உடுத்தணும் அப்படின்னு ஒரு ஆசை உண்டு. என்ன மனுஷன், உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. நீங்க வந்து அவங்களுடைய லைஃப்ல நிறைய ஹெல்ப்ஃபுல்லா இருந்தீங்க ஜேர்னில அப்படின்னாங்க. ஒண்ணு இல்ல சார். இல்ல பரவாயில்ல, நுனி நாக்கு வரைக்கும் வந்துருச்சு, சொல்லணும்னு தோணுது சொல்லு. இல்ல அது என்னோட இருக்கட்டும் சார். இல்ல பரவாயில்ல சொல்லுப்பா. இதுக்கு பங்கேற்றேன் என்பதை விட எங்கும் தடையாக இருந்ததில்லை. உடம்ப பார்த்துக்கணும், யோகா பண்ணணும், நேரத்துல சாப்பிடணும், ஓய்வு எடுக்கணும். உங்களை பாக்குறதுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? ரொம்ப கேவலமா இருக்கு. ரொம்ப வாடுறானே. லவ் நீங்க என்ன பேசுன்னு நினைச்சிட்டீங்க. உடம்ப பாத்துக்கங்க, வேலை வேலைக்கு மாத்திரை போடுங்க, வேலை வேலைக்கு ஜூஸ் குடிங்க. லவ் சொல்லிதான் தொலைய. ஆனால் தெலுங்கானால அந்த உடையினாலே நான் ரொம்ப பிரபலமான. கல்லூரி படிக்கும் போதும் என்ன உடையினால் பரப்பாரு. இப்பவும் அப்படி கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம், என்ன பண்ணிடுவானுங்க. ஆக்சுவலி இப்போ மற்ற பெண்கள் இங்கே போய் ஷாப்பிங் பண்ணிடுவாங்க. இப்போ நீங்க மேட்சிங்காக தான் போடுவேன், ட்ரெஸ்ஸை ரிப்பீட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க. எப்படி நீங்க போய் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க, என்ன பண்ணுவீங்க, எப்படி பண்ணுவீங்க? வெளியே போய் ஷாப்பிங் பண்ண முடியாது. வேணாம், ஏற்கனவே நீ கேட்ட பல வில்லங்கமான கேள்விகளுக்கு விட சொல்ல முடியாம வெந்து நொந்து வைத்திருந்தே மறுபடியும் கிண்டாத. அப்ப மூடியாச்சு. இல்ல இந்த சாரி இவங்க தன்வியோட பொட்டிக்ல இருந்து எடுத்தது. ஐயோ ஆச்சரியமா இல்ல? எனக்கு மகுடம் சூட்டியதால் அவர்களுக்கு நான் இந்த மகுடத்தை சூட்டுகிறேன். நான் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மகுடத்திற்கும், அது மருத்துவக் கல்லூரி மாணவியாக, மனைவியாக, மருத்துவக் கல்லூரி மாணவியாக, தாயாக, அரசியல் தலைவியாக, ஆளுநராக, இதற்கு பின்னால் வருகின்ற பொறுப்பிற்கெல்லாம் எனக்கு மகுடம் சூட்டுபவராக இருப்பதனால் இந்த மகுடத்தை நான் அவர்களுக்கு சூட்டுகிறேன். மாண்டிப்பட்டியாரோட ஒரே மன தைரியத்தை பாராட்டி அவரை தெம்பூட்டும் விதத்துல நம்ம கம்பெனி தரக்கூடிய ஒரு அதிசய பொருள் நம்ம சரோஜா தேவி பயன்படுத்திய சோப்பு டப்பா. அருமையான இறைவன் கொடுத்த
வரம் என்னுடைய குடும்ப தலைவி. காரணம் அரசியல் பணியையும் குடும்ப பணியையும் சமமாக பாவித்து 2 கண்களாக பணியாற்ற முடியும் என்பதற்கு அவங்க ஒரு பெண்களுக்கு ஒரு முன்னுதாரணம். டாக்டரா நான் உள்ள நுழையிறப்பெல்லாம் முதல்ல அந்த டாக்டருங்கிற கிரீடத்தை எடுத்து வச்சுட்டு தான் ஒரு கமலாலயத்துக்குள்ளேயே நுழைவேன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் அசந்தா அள்ளி விட்டு தள்ளுறாங்கப்பா. எந்த ஒரு குவாலிட்டிக்காக யூ ஆர் வெரி தேங்க்ஃபுல்? ரொம்ப ஊக்கப்படுத்துவாங்க, என்கரேஜ்மெண்ட். நான் மாணவியா இருக்கும்போது பேச்சு போட்டிக்கு போனா பரிசு கிடைக்கலன்னா நான் கவலை இல்லாம இருப்பேன். ஆனா கார்ல புலம்பிட்டே இருப்பேன்ப்பா, நல்லா தானே பேசின, ஒரு கன்சலேஷன் பிரைஸாவது கொடுத்துருக்காங்க. அதனால அந்த ஊக்கப்படுத்துவதற்காக இந்த ரோஸ். நன்றி நன்றி. என்னால முடியல, டயர்டா இருக்கு சார். நீங்க ஒரு ரோஸ் மேடம்க்கு எந்த ஒரு விஷயத்துக்காக நீங்க ரொம்ப தேங்க்ஃபுல்லா இருக்கீங்க? அரசியலுக்கு போனாலும் குடும்பத்தை மறக்காமல் அந்த கடமைகளை சிறப்பாக பணியாற்றியதுக்காக ரெட் ரோஸ். அரசியல்ல பாஜக மாநில தலைவர் ஆனா கூட வீட்டு குடும்ப தலைவிங்க பொசிஷனை விட்டு கொடுக்காம இருக்க ஒரே காரணத்துக்காக. ரைட். மனக்கு அரும்பு. ஆக்சுவலா தமிழிசை மேடம் ஒரு விஷயம் இருக்கு, அவங்க கோவப்பட்டாங்கன்னா சிரிப்பாங்க. அது பல பேருக்கு தெரியாது. அவங்களுக்கு கோவம் வருதுன்னா மூஞ்சில காட்ட மாட்டாங்க, ஒரு மாதிரி அப்படி சிரிப்பாங்க. சிரிச்சாங்கன்னா கோவமா இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. ஒரு நாள் ஸ்பெஷல் டே கூட அவங்களுக்கு எவ்ரி டே இஸ் a special day for the patient. Patients happy, family members angry. ஐயோ சிரிக்கிறாடா சிரிக்கிறா. ஓ சிரிப்புக்கு முன்னால நான் செதஞ்சு போயிட்டேன். இந்த தேர்தல்ல நின்னு பணத்தை பூரா விரயம் பண்ணாம எல்லாத்தையும் நான் வந்து ஹாஸ்பிட்டலா போய் சம்பாதிச்சு விடிய தூக்க கேட்டு எல்லாம் கொண்டு கொஞ்சம் நஞ்சம் சேர்த்து வச்சிருக்கிறதையும் விரயம் பண்ணிட்டு மறுபடியும் முதல்ல எல்லாம் கீழே அடையிறது எனக்கு பெரிய கவலை. ஆனா அந்த கவலையில இருந்து விடுபடவே முடியாது. கூச்ச சுபாவம் போட்டிருக்கு, பொண்ணை நல்லா வளர்த்து வச்சிருக்கீங்க. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன், எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். This is what I want. Take okay. Crazy burger. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன், எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். ஏய் ஆப்பிள் ஜூஸ் குடா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.